வெல்கம் டு வெந்தே கிச்சன். இன்றைக்கி நாம் வீட்லேயே சூப்பரான ராகி ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேழ்வரகு மாவு வச்சு செய்கிறதுனால இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்தி. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி ப்ரௌனி செய்கிறதுக்கு முதல்ல டார்க் சாக்லேட்டை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கணும். டார்க் சாக்லேட் அதோட பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஒரு 100 கிராம் டார்க் சாக்லேட்டும் ஒரு 60 கிராம் அளவுக்கு ஒரு பட்டரை எடுத்திருக்கேன். அதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 2 முட்டை எடுத்துருக்கு. 2 முட்டை எடுத்துட்டு அது கூட நம்ம கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது கூட நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ நான் இதை கொஞ்சமாவது நல்லா நுர வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துடலாம். பீட் பண்ணிவிட்டு அது கூட இப்போ நாட்டு சர்க்கரை ஒரு 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை நாம் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறோம். இந்த ப்ரௌனி ரொம்ப ஹெல்தி. கேழ்வரகு மாவு மற்றும் அது கூட நாட்டு சர்க்கரை சேர்க்க போகிறேன். வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை. இப்போ இதையும் நல்லா பீட் பண்ணியாச்சு. நல்லா பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது கூட நம்ம மெல்டட் சாக்லேட் பட்டர் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறத இதில் சேர்த்துடணும். இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் இதில் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை விஸ்க் வச்சுட்டு ஒரு தடவை நல்லா பீட் பண்ணி எடுத்துடணும். நல்லா பீட் பண்ணால் தான் பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு கேழ்வரகு மாவு அது கூட கொஞ்சம் கொக்கோ பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா பீட் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம கேழ்வரகு மாவு 1/2 கப்பு கேழ்வரகு மாவு தான் சேர்த்துருக்கேன். 1/2 கப்பு நாட்டு சர்க்கரை, 1/2 கப்பு கேழ்வரகு மாவு. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கணும். கொக்கோ பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட பால், தண்ணி எதுவும் நம்ம சேர்க்கக்கூடாது. அது அப்படியே மிக்ஸ் ஆகிடும். அதோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். நீங்கள் இதில் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. அதே மாதிரி பேக்கிங் பவுட்ரு, பேக்கிங் சோடா எதுவும் சேர்க்க தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை இப்போ நம்ம கேக் டின்னில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். இப்போ கேக் டின்னு கொஞ்சமாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு அது கூட பட்டர் ஷீட் வச்சுருக்கேன். பட்டர் ஷீட் எப்போவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக விடணும். எக்ஸஸாக விட்டால் தான் கேக் பேக் ஆனதும் நம்ம அதை எடுக்க முடியும். இது ஆர்டினரி கேக் மாதிரி இதை நம்ம கவுத்து போட்டெல்லாம் எடுக்க முடியாது. இதை நம்ம அப்படியே தூக்கி எடுக்கணும். அப்போ தான் ப்ரௌனியை நம்ம கட் பண்ணுறதுக்கு, இல்லைனா உடஞ்சி போயிடும். அதனால தான் கொஞ்சம் எக்ஸஸாக இந்த பட்டர் ஷீட் வச்சுருக்கிறது. அது மேலே கொஞ்சம் கார்னிஷிங்காக நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். நீங்கள் நட்ஸு, சாக்லேட்ஸு, மில்க் சாக்லேட் அண்டு சாக்கோ சிப்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஆல்மண்டும் கொஞ்சம் கேஷ்யூவும் சேர்த்து நான் இதில் கார்னிஷ் பண்ணியிருக்கேன். கார்னிஷ் பண்ணிவிட்டு நம்ம இதை பேக் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு. கேக் பேக் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ அதில் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் வைக்கணும். வச்சுட்டு நாம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரொம்பவும் ஹையாக வைக்கக்கூடாது. அப்புறம் இதை ஒரு 30 மினிட்ஸ் ஆகும் பேக் ஆகிறதுக்கு. இப்போ அதை நம்ம 30 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்க்கலாம். இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழித்து தான் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம். மூடி போட்டு வச்சிடலாம். வச்சாச்சு. இது பேக் ஆகட்டும். இப்போ நம்ம 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 30 மினிட்ஸ் ஆகிட்டதும் நம்ம போய் எடுத்து பார்த்துட்டு அதில் ஒரு டூத் பிக்கை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா அது குக் ஆகிடுச்சா, பேக் ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ எடுத்து பார்த்தா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வருது. கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ப்ரௌனி. இப்போ ப்ரௌனியை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறிட்டதும் இதை ஒரு கத்தியை வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு ஸ்லைஸ் போட்டு எடுத்துக்கலாம். இது ப்ரௌனி எப்போவுமே ஸ்கொயர் டின்னில் தான் செய்வாங்க. நான் இன்றைக்கி ரவுண்டில் செஞ்சுருக்கேன். ரவுண்ட் டின்னில் செஞ்சுருக்கேன். ஆனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஸ்கொயராக இதை கட் பண்ண போகிறேன். கொஞ்சமாக தான் ஸ்கொயரு. இதில் எந்த ஒரு பீசஸும் ப்ரௌனியில் எப்போவுமே வேஸ்ட் ஆகாது. நான் இப்போ வீடியோக்காக இதை ஸ்கொயராக கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு ஸ்கொயர்ஸை எடுக்க போகிறேன். நல்ல சூப்பரான ஃபட்ஜியான
ராகி ப்ரௌனி கிடச்சிருக்கு. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக எடுக்க வருது. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பிளேட்டில் வச்சிடலாம். வீட்டிலையே சூப்பரான ஆரோக்கியமான ராகி ப்ரௌனி. இது கேழ்வரகு மாவு, நாட்டு சக்கரை வச்சு செய்கிறது. இது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ஹெல்தி. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். டார்க் சாக்லேட்டும் குழந்தைங்களுக்கு ரொம்பவும் நல்லது தான். அதனால் நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.